வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வின் தொடக்கமாக இறைவணக்கம் இடம்பெறும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் மெய்யீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Dear guests, kindly be seated. முதல் அங்கம், முதல் நிகழ்வு இப்பொழுது உங்களுக்காக. இந்த நிகழ்வானது ஆர்கெஸ்ட்ரா கான்செப்ட், அதாவது இசை வாத்தியங்கள் அப்புறம் வாய்ப்பாட்டு எல்லாமே சேர்ந்த ஒரு நிகழ்வாக நடைபெற போகுது. இங்க மேடை நிறைந்த இசை கலைஞர்கள் அங்கே உள்ளனர். ஏன்னா மாணவர்கள் நான் சொல்ல மாட்டேன், இவர்கள் எல்லோரும் இசை கலைஞர்கள். இப்பொழுது உங்களுக்காக
அற்புதமாக உங்களுக்காக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆச்சரியமா இருந்ததா? என்ன சத்தமே இல்லை? ஆமா, நிச்சயமாக இது ஒரு ஆச்சரியம் தான். எத்தனை விதமான வாத்திய கருவிகள், அழகான நடனங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களை நாம் மறக்கக்கூடாது, கட்டாயமாக ஞாபகப்படுத்தணும். சவேஷ் மன்மதன், புஷ்பவேணி சாமிநாதன், கார்த்திகா கந்தசாமி, பேட்ரிக் ஆரோக்கியசாமி, லிரேஷ் மன்மதன், யுமிகா மன்மதன், அவர்கள் அனைவருக்கும் உங்கள் கரகோஷம் தான் ஆதரவு. இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் நானும். பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக தயாராக உள்ளன. நிச்சயமாக இந்த மாலை பகல் நேரம் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்த போகும் ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க CM மியூசிக் அகாடமி 2016ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. ஏறக்குறை 8 ஆண்டுகள் இந்த ரிசார்ட்ஸ், அதாவது இது போன்ற ஒரு அற்புதத்தை அவர்கள் நிகழ்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து இது வந்து ஒரு வீட்டில் ஆரம்பிச்ச ஒரு இசைப்பள்ளியாகும். நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இசைப்பள்ளி மிகவும் சிறப்பாக இந்த நிலைக்கு வந்திருப்பது உங்கள் எல்லோருடைய ஆதரவும், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அவர்களை எல்லோரையும் நாம் மறக்கக்கூடாது. இது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகும். ஏன் கூட வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். திரு சுரேஷ் அவர்களை வாங்க வாங்க. என்னதான் கூப்பிட்டீங்களா? உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன். நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது தான் ஏதோ வர போறாங்க போடுறது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஐயோ, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா அவருக்கு. அழகான கடவுள் வந்து அழகான தமிழ். ஹால் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமா? மண்ணுக்கு லைட் போட மாட்டீங்களா? ஆளுங்களுக்கு இருட்டில் இருந்து பேசுகிற மாதிரி இருக்கு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. Can you fly? So, is it impossible, brother? Thank you so much, thank you so much. முதல்ல உங்க எல்லாருக்குமே வந்துட்டு வருகன்னு வரவேற்கிறேன். என்னுடைய பேர் வந்து சுரேஷ். ராகா அப்படிங்கிற வானொலி, அதுக்கப்புறமா வந்து தொலைக்காட்சி நம்ம போய் நிகழ்ச்சி பண்ணுவேன். நான் பேசுறது கேட்குறது தானே? ஏன்னா பல பேர் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. சனிக்கிழமை மச்சானோட கல்யாணம் இருக்கு, அங்கே போனோம். இவங்க வேற 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சி போட்டிருக்காங்க. சீக்கிரம் முடிச்சிருவாங்களா முடிக்கலையான்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், as soon as possible வந்து பண்றதுக்கு. ஸோ உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா அங்கே போய்கிட்டு இருக்கோம். அவர் எடுக்கிறாரு, ஆனால் நான் பேசுறது வருமானு தெரியாது. ஆனால் கேமரா ரொம்ப சிரிக்க மறக்காதீங்க, ஓகே? எல்லாம் சாப்பிட்டீங்களா? தெரியுது சில பேர் முகத்தை பார்த்தோன்னே. பிரிட்ஃபீல்ட் வந்துட்டு சாப்பிடணும்னா எப்படி? ஒரு 12 மணிக்கு வந்து சரி, காடி எல்லாம் முதல்ல எங்க போட்டீங்க? பெரிய வெளியே தான் போடுவாங்கன்னு எப்போ பைலட்ஸுக்கு எங்கே கொடுப்பாங்க? வெளியில கரெக்டான பார்க்கிங் ஸ்பாட்ல போட்டீங்களா? வெரி குட், டபுள் பார்க் பண்ணிருக்காங்க. அப்பதான் நம்ம காமிக்க முடியும் நம்ம கெத்து. டோ பண்ணிட்டு போனோம் தெரியும் அங்கே பிடிக்கிறது நமக்கு, அது பிரச்சனை இல்லை. அப்படி யாராவது உங்களுடைய காரை வந்து டபுள் பார்க் பண்ணக்கூடாத இடத்துல பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னுக்கு அப்படி கொஞ்சம் வெளியே ஒரு ஆளா போயிட்டு எடுத்து போட்டு வந்துருங்க. ஏன்னா வீட்டுக்கு போறது காடி ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ காடி இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டம். அதை விட ரொம்ப முக்கியமானது, நான் முதல்ல பார்த்தேன் எத்தனை பேருடைய குழந்தைகள் இங்கே பெர்ஃபார்ம் பண்றாங்க இன்னைக்கு. அவங்க கை தூக்குங்க, நீங்க கவுண்டிங் கொடுத்தாலும் தெரியும். ஓகே, ஓ வா, எல்லாமே பெற்றோர்கள் தானா? ஸோ பார்க்கறதுக்கு சொந்தக்காரங்க யாரும் வரலீங்களா? ஓகே, தெரியுது. அங்க ஒரு அக்கா ரொம்ப வேகமா தெரியுது. ஸோ நிகழ்ச்சி இந்த மாதிரி நடக்கும் போதுங்க, முக்கியமா இந்த மாதிரியான ஒரு இசை நிகழ்ச்சிலாம் பண்ணும் போது வீட்டுல இருந்து வரும்போதே சில பேர் அப்படியே வந்துடுவாங்க. அங்க போயிட்டு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் சிரிக்கக்கூடாது, எவன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அது ரொம்ப இறுக்கமா இருக்கும். ஏன்னா நிகழ்ச்சி வந்து ரொம்ப நேரம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் பின்னாடி வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் செட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நேரம் கொடுத்தே ஆக வேண்டும். அதை விட முக்கியமான விஷயம், எத்தனை பேர் முதல்ல உள்ள பெர்ஃபார்மன்ஸை ரெக்கார்ட் பண்ணீங்க? நான் பார்க்கும்போது எல்லா கையிலையும் கேமராவும் தெரிஞ்சு, இப்போ கை தூக்குறது மட்டும் 4-5 பேர். ஓகே, சரி, இல்லை வேண்டாம், ஸ்கூலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு பிரதர்.
அப்புறம் போய் என்ன ஏசுவீங்க, அவன் வந்தா ரேடியோல இருந்து ஆவுட கை தூக்க சொல்றான், கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஐ நோ தி ஃபீலிங். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்தா பல பேர் வந்துட்டு, ஏய் சென்டர்டா நடந்துக்க, சத்தம் போட்டுறாங்க, சிரிச்சுறாங்க, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. நீங்க பிரதர் இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க? எஸ் பாஸ் யூ. இங்கே பார்த்த மாதிரி இருக்கவங்கள, ஹலோ பிரதர் ஹவ் ஆர் யூ? இப்ப ஆரம்பத்துல வாசிச்சாங்களே, அது என்ன இசை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது இசை கருவி. நான் இசையை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். தெரியாதா? தெரியுமா தெரியாது? சத்தம் போட்டதாங்க எனக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு பக்கத்துல டியூஷனுங்கிறீங்க, தெரியாதுங்கிறீங்க. தெரியுமா தெரியாதா? ஒரே பதில் கொடுங்க. வெரி குட். எனக்கும் தெரியாது. அதனால இல்ல தெரியாதுன்னு தான் ஒத்துக்க முடியும். அதுக்காக தான் சோதி பின்னாடி இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு சொல்லுவாரு எந்தெந்த ஆசிரியர்கள் வந்து இதுல பங்கெடுத்திருக்காங்க, என்னென்ன இசைக்கருவிகள் வந்து வாசிக்கப்படுது, அதுக்கப்புறமாக என்ன இசை உங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது, எத்தனை வயசு குழந்தைகள் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்காக நம்ம குழந்தைகள் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஸோ எத்தனை பேர் பூச்சவங்களுக்கு வந்திருக்கிறீங்க? வெரி குட். வாவ், நிறைய பேர் தான் நம்ம இடத்துல இருந்து. ஓகே. யாரு? மேல ஹலோ, மேலே ஆள் இருக்குமா? சாரி லைட் போடலையா, இருட்டில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நோ வரிஸ் நோ வரிஸ். நான் ஹால் ஆளுங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. இந்த லைட்டே போதும் பிரதர், மேலே லைட் போட வேண்டாம். மேலே வந்து பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எத்தனை பேரோட குழந்தைங்க வந்து 3 வயசுக்கு குறைவா இருக்கும் போதே சங்கீதத்துக்கு சேர்த்துட்டீங்க? 4 வயசு, 5 வயசு, 6. அப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வயசுங்க? ஓகே. எத்தனை பேர் குழந்தை சேர்த்துருக்கு? ஒரு 4 வயசு பொண்ணு கை தூக்குது. அவங்க அம்மா கை தூக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சியில வந்து நான் கீழே வந்து பேசுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேர் படம்லாம் எடுக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க கவர்மெண்ட் இருந்தீங்கல்ல, எங்க வாழ்க்கையில யாருமே நாங்க மைக்ல பேசுறது இல்லை, நாங்க வீடியோ ரெக்கார்டிங்லாம் ஒத்துக்க மாட்டோம்னா அது நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. எடுப்பீங்க தான் நான் பேசுறது. என்னங்க ஆடிட்டோரியம் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டா இன்னும் வேற யாரும் கேட்கிற மாதிரி பேசுறீங்க. அப்ப எப்படி நிகழ்ச்சி பண்றது? மேனேஜரா அவர் ஏதோ ஒரு கடுப்புல இருக்காரு. சரி, ஒரு உண்மையை கேட்கிறோம் சொல்லணும். எத்தனை பேர் நிகழ்ச்சிக்கு விரும்பி வந்தீங்க? அப்பாடா கூப்பிட்டுருக்காங்க, அப்ப கை தூக்காத டீமா ஏதோ கூப்பிட்டாங்க, போவோம். மெட்ராஸ் பேக்கரியில் அப்புறமா போயிட்டு ஏதாவது தண்ணி வாங்கி கொடுப்பாங்க, குடிச்சிட்டு வருவோம். கிறிஸ்துமஸ் வருது, சாலி ஏதாவது விலை குறவா போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலே சில பேர் வந்திருக்கலாம், தப்பு கிடையாது. என்ன அப்படின்னா நீங்க உட்காந்து பார்க்கணுங்க, அதான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். சரி, பூச்சோம்பது நிறைய பேர் வந்திருக்கீங்க. கிளைண்ட் யாராவது இருக்கீங்களா? ஓகே. ஓ, கிளைண்ட் 2 பேர் இருக்காங்க. ஸோ மற்றவங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? அதான் பூச்சோ கை தூக்கிட்டாங்களே, சுனை குழு. ஓ வா, ஓகே. மற்ற ரொம்ப தூரத்துல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? சுபாங்கியா தூரமா? யாரு? பூச்சோப்பு சுபாங்கியா கொஞ்சம் தூரம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஓ, பின்னே. வா, அப்ப டெய்லி கிளாஸ்க்கு எப்படி அனுப்புவீங்க? வாரம் கமான். என்னது? ஓ, ஷோ பாக்குறதுக்கா? ஓகே 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 ஓகே. நிறைய பேர் கேள்வி கேட்ட பதில் சொல்றாங்களோ இல்லையோ, மற்ற கேள்விக்கு நிறைய பதில் வருது. கொஞ்சம் கூட்டம், கொஞ்சம் காராட்டான கூட்டம் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பூச்சோ, சுபாங்கியா, சுனை குழு, பின்ன வேற இடத்துல தான் வந்திருக்கீங்களா? ரொம்ப தூரத்துல இருந்து சிங்கப்பூர். யாரு யாரு வந்திருக்கீங்க சிங்கப்பூர்ல இருக்க? அப்படி லைசா கை தூக்க போதும். எங்க சிங்கப்பூர்னு தெரியாம இருக்கீங்க? நான் பிடிச்ச நாடு எழுதி சுத்தி பார்க்குற நாடு எதுன்னு கேட்கல, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஸோ யார் சிங்கப்பூர்ல வந்திருக்கா? யாருமே இல்லையா? அப்ப யார் சிங்கப்பூர்னு சொன்னது? கூட்டத்தில் நிறைய புல்லுருவிகள் இருக்கிறதாக தகவல் வச்சு முதல்ல சொன்னாங்க. நானும் தப்பா நினைச்சேன். சரி, சாப்பிடாதவங்களாம் என்னதான் பண்ண போறீங்க? 9, 6, 7 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்க போறீங்களா? யார் அது? நம்ம ஆளுங்களை லைட்
லைட் அடைச்சுட்டா பேசுறதுல வெட்டிக்கிறதுக்கு ஆள் லைட் திறந்துருக்கும் போது எல்லாருமே வணக்கம் வணக்கம் லைட் அடிச்சா வணக்கம். உனக்கு வணக்கம் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? இல்ல நீ என்னதான் செய்ய போற? நான் என் புள்ள பாட்டு படிக்கிறது கேமரா எடுத்துட்டு முடிஞ்சல சலசலன்னு கூட்டிட்டு போலான்னு வந்தா நீ உட்கார வச்சு கேள்வி எதுன்னு கேட்டு நான் என்ன பண்றது? இன்னொரு முக்கியமான விஷயங்க, குழந்தைகள் மேல பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க வீடியோ எடுக்க தப்பு கிடையாது. ஏன்னா வேணான்னு சொல்ல திரும்ப அடிக்க வேண்டியீங்க. என் கேமரா நான் வாங்கியிருக்கேன், இப்போ நான் எங்க போய் காமிக்கிறது என்னுடைய ஜூமிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஃபிளாஷ் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா அது இருக்கிறதுக்கு தான் ப்ரொஃபஷனல் கேமராமேன் இருக்காங்க. இன்னொன்று நீங்க அந்த மாதிரி எடுக்கும் போது குழந்தைகள் அதை பார்க்கும்போது பயப்படுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. சரியா செய்யறோமா, ஏன் திடீர்னு என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆகவே நீங்க வீடியோ ஏதாவது எடுக்க போறீங்கன்னா உங்க இடத்துல இருந்தே உட்காந்து எடுங்க. அப்படி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சு, அதாவது ஒவ்வொரு பகுதியை முதல்ல ஒன்று முடிஞ்சிருச்சு, அடுத்த நம்ம நேரத்தில் ஒன்று வரப்போகுது. ஸோ அது வரும்போது எந்திரிச்சு நடக்காம இந்த மாதிரி கேமரா எடுக்காம இருந்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, பூச்சோ சுபாங்கியா சுகாய் போலோ பின்னே சிங்கப்பூர் யாருன்னு தெரியல. வேற எங்கிருந்து வந்திருக்கீங்களா நம்ம நிகழ்ச்சிக்கு? எங்கே அந்த ரெண்டு பொண்ணுக்கு வந்து ஆரோக்கியம் முடிச்சுட்டு வர மாதிரி வராங்க நிகழ்ச்சி ஒன்றுக்கு பொக்கேவோட. யாருக்கு? எஸ் யூ. யாருக்கு அந்த பொக்கே? சொல்லி பல பேர் பயந்து போய் கிடக்குறாங்க ஹால்ல. யாருமே எதுவுமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்துட்டு எல்லாம் தியான நிலையில இருக்கீங்களோ? இது வந்து ட்ரெடிஷனல் நிகழ்ச்சி, நாங்க இப்படி தான் மெயின்டைன் பண்ணோம். அதனால அமைதியா தான் இருக்கணும். இல்லாட்டி டிக்டாக்ல எவனாவது பிடிச்சி போட்டுருவான். ஸோ பயப்படாதீங்க, நல்லா சிரிச்சு சந்தோஷமா பாருங்க, நிறைய கை தட்டுங்க. பிள்ளைங்களுக்கு ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். அடுத்து ஸ்டேஜ் வந்து சோதி வருங்க. தேங்க்யூ. முக்கியமா பாத்தீங்கன்னாக்க இந்த நிகழ்வு வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. அதோட மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு பெரும் முயற்சி, சாதாரணமான முயற்சி கிடையாது. அதாவது குழந்தைகளோட டிசிப்ளின். எல்லாரும் கேட்பாங்க, எதுக்காக வந்து நம்ம வந்து இந்த கலைகள்லாம் கற்றுக்கொள்றோம், இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயம் தானே அப்படின்னு. ஆனா நிச்சயமாக இல்லை, இது பொழுதுபோக்கெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதாவது நமது பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருந்ததுதான் இந்த விஷயம் எல்லாம். எனக்கு இசை, வாய்ப்பாட்டு, பாடங்கள் கற்பது என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை மீண்டும் இப்பொழுது வந்து நம் நாட்டுல வந்து எல்லோரும் மீட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கே உங்களுக்கு எல்லாம் ஒரு பலத்த கைத்தட்டலை நீங்க கொடுத்துடலாம். ஏன்னா இத்தனை பேர், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்க இருக்கிறாங்கன்னாக்க அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். ஒரு நேரத்துல வந்து இதெல்லாம் வந்து இந்த கலைகள்லாம் கற்றுக்கொண்டா பாடங்களை சரியா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது. அந்த எண்ணம் எல்லாம் இல்லாமல் இப்பொழுது பாத்தீங்கன்னாக்க பெற்றோர்கள் தாராளமாக குழந்தைகளை இசை பள்ளிகளுக்கும், இசை கற்பதற்கும், இசை கருவிகளை வாசிப்பதற்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதனை பயிற்றுவிக்கும் அந்த மாணவனின் அந்த மூளை சக்தியானது சிறப்பாக வேலை செய்து அவன் அகாடமிக்கலியும் நல்லா சிறப்பாக தனது நிலையை உயர்த்தி கொள்ள உதவுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது மாணவர்கள் எல்லாம் தயாராகி விட்டார்கள். அலைபாயுதே கண்ணா ஒரு அற்புதமான நிகழ்வு. என்னன்னாக்க இது மார்கழி மாசம், கண்ணனுக்கே உரிய ஒரு நிகழ்வு. இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனின் புகழ்பாடு விதமாக அடுத்த நிகழ்வானது நடைபெறப் போகிறது. ஹார்மோனியம், மிருதங்கம், தபலா எல்லாமே இருக்கு, அதோட வாய்ப்பாட்டும் கூட. மாணவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் அடுத்த நிகழ்வு.
அந்த வைகுண்டத்துல இருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மாவே, கோகுலத்துல இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவே வர்ற அளவுக்கு மிகவும் அற்புதமாக அலைபாயுதே கண்ணா அப்படின்னு பாடிட்டாங்க. இந்த மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாகும். திருப்பாவை மற்றும் திருவம்பாவைக்கு ஒரு முக்கியமான மாதமாக திகழ்வதால் இன்றைய இந்த பாடலானது மிகவும் அற்புதமாக இந்த குழந்தைகளால் பாடப்பெற்றது என்பதில் மிக இல்லை. இப்பொழுது நாம் பாடிய அனைவருக்கும் நற்சான்றிதழ்கள், அதாவது சர்டிபிகேட்ஸ் கொடுக்கும் நேரம். இதனை எடுத்து வழங்க ஆசிரியை திருமதி சந்திரா மன்மதன் மற்றும் அவர்களுடைய மாணவர்களுக்கு எடுத்து வழங்குவதற்கு திரு லிரேஷ் மன்மதன் ஆகியோரை அழைக்கிறேன். மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க என் கூட ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தார், நானும் திரு சுரேஷ் பின்னாடி சாப்பாடு இருக்கிறாங்க. சாப்பாடு இருக்கு, சாப்பிட பார்க்க போறீங்களோ? திரை வேற அடைக்கப்பட்டதா? சரி, நம்ம கொஞ்சம் வெளுத்து வாங்கிடுவோம்னு திடீர்னு நீங்க சொல்லாம கூப்பிடுறது பயமா இருக்கு எனக்கு. ஏதாவது கிடைச்சிட்டா? இந்த பள்ளியின் தோற்றுநரா தெரியுமா? தெரியுமே. ஓகே. சான்றிதழ்களை எடுத்து வழங்க திரு லிரேஷ் மன்மதன் அவர்களை அழைக்கிறேன். சான்றிதழ் பெறும் முதல் மாணவர் லூகேஷ் கமலக்கண்ணன், மிருதங்கம். அடுத்தவர் மதன் நாயுடு சூரியராஜ். ரிஷிகேஷன் ராஜ்குமார். சாய் சிவனேஷ் குமரேசன். சர்சேவர்மன் பிரகாஷ். சேஷாத்ரி குமார் பிள்ளை சிவகுமார். தீபன் சண்முகநாதன். யாதேஷ் வடிவேலன். யுவன் ஆனந்த். இவர்கள் அனைவரும் மிருதங்க மாணவர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு பாராட்டுகள். ஒரு பலத்த கரகோஷம் அவர்களுக்காக. இனி அடுத்தது சங்கீதம், அதாவது வாய்ப்பாட்டு. இதற்கான சான்றிதழ்களை எடுத்து வழங்க திரு சபேஷ் மன்மதன் அவர்களை மேடை கழிக்கிறேன்.
போறது அபிராமி சுந்தரமூர்த்தி அவர்களை. அடுத்து அகில் ராம்மோகன் ஐயர். அஷிகா ஸ்ரீ ஆனந்த் பாபு. அவங்களை தொடர்ந்து காயத்ரி வாசுதேவர். ஹஞ்சனா தேவேந்திரன். காவியா ஸ்ரீவாணி பிரகாஷ். இஷானா அறிமுகம். அடுத்து லஷ்மிகா சசிகுமார். அவங்களை தொடர்ந்து மேஷாந்தினி சுந்தரமூர்த்தி. அடுத்து விஷாலினி சுந்தரமூர்த்தி. தொடர்ந்து விதேஷ் வரிவேல். அடுத்து விஜயராசி சத்யசீலன். அவங்களை தொடர்ந்து யோஷ்னிதா நாகராஜ். திரு சபேஷ் அவர்களுக்கு அவர்களுடைய மாணவர்கள் இவர்கள் சங்கீதம் மற்றும் வாய்ப்பாட்டு மாணவர்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த கரகோஷம் அவர்களுக்காக. அடுத்த ஜீவிகா மோகன் கடைசியா அவங்க இருக்காங்க. அவர்களுக்கான சான்றிதழை வழங்க குமாரி யுமிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சரி, அவரை கொடுக்கிறார் திரு சபீஷ். ஜீவிகா மோகன். சரி, சான்றிதழ்கள் கொடுக்கும் நேரம் முடிந்துவிட்டது. அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.